ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இதோ மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே அதிகாலை வேளையிலே அன்னையினுடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற நாம் நமது உள்ளத்தில் இருக்கின்ற கருத்துக்கள், மன்றாட்டுகள், தேவைகள், வாழ்வில் நாம் சந்திக்கின்ற பலவிதமான மனக்கவலைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், சவால்கள், சோதனைகள் எல்லாவற்றையும் தாயினுடைய மேலான பரிந்துரையை வேண்டி இறைவனிடம் ஒப்படைப்போம். இதோ கடந்த மாதம் முழுவதும் அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் இந்த திருப்பலின் வழியாக நன்றி கூறுவோம். இந்த புதிய மாதம் முழுவதும் அன்னையினுடைய வழிகாட்டுதலும் மேலான பரிந்துரையும் நமக்கு நிறைவாக கிடைக்கவும், அன்னையை போல நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழவும் தேவையான வரங்களை இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலிக்கான கருத்துக்கள்: இன்றைய சிறிய தேரினை உபயமாக சிறப்பிக்கின்ற ஆரோக்கியதாஸ் அந்தோனி கிரேசி தங்களின் திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியறிதலாகவும் இறைவனுடைய ஆசிரை வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். ஆரோக்கியதாஸ் கிரேசி கிளாட்வின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், டொமினிக் புஷ்பநாதன் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், போஸ்கோ ராஜன் லூர்தராஜ் நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஹெலன் சாரால் இன்ஜினியரிங் கல்லூரியில் பிடெக் இடம் கிடைத்ததற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும், மேரி லூயிசா ஜோசப் 22ஆம் நாள் நினைவு நாளில் அவரது ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜெருஸ் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், டயானா விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும், அமலோர்ப்பு மரி தர்மராஜ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றனர். அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலியிலே தகுதியுடன் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மதியே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம்.
மாயம் ஜெனித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருளே தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே ஏனெனிலேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜீவிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்மடியார்களாகிய நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் என்றும் நலம் பெற்று மகிழ நீர் விரும்புகின்றே. என்றும் கன்னிகையான மகிமைமிக்க எங்கள் லூர்தன்னை மரியாளின் வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எஸ்ஆயிலிருந்து வாசகம். ஓர் ஆன்மாவும் நமக்கு தரப்பட்டுள்ளார். அதிகாரம் 9 திருவசனங்கள் 2 முதல் 4 வரை மற்றும் 6, 7. காலையில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி வருவது போல் முன் திரும்பும் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளைப் பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல் அவர்களுக்கு சுவையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்திருந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஓர் குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரே வேத்தக ஆலோசகர், வலிமை இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைப்பெயராது உறுதிப்படுத்துவார். படகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனை நினைத்து மகிழ்கின்றது, நினைத்து மகிழ்கின்றது. என் ஆன்மா என் இறைவனை ஏற்றி போற்றிடுதே. என் மீட்பராம் இறைவனை நினைத்து மகிழ்கின்றது. சா சத பமத கமத கமத கமதா சாதபா. தாழ்நிலை நின்ற அடியவனை தயையுடன் கடை கண் நோக்கினார். தாழ்நிலை நின்ற அடியவனை தயையுடன் கடை கண் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையார் என்றிடுமே. இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையார் என்றிடுமே. என்னை பேருடையார் என்றிடுமே. என் ஆன்மா என் இறைவனை ஏற்றி போற்றிடுதே. என் மீட்பராம் இறைவனை நினைத்து மகிழ்கின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேர முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார்.
இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, அன்னையின் திருத்தலம் நாடி அன்னையினுடைய மேலான பரிந்துரையை வேண்டி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இதோ இந்த தாய் காட்டுகின்ற வழியிலே இறைவனுக்கு என்றும் ஏற்புடையவர்களாக இயேசுவை என்றும் பின்பற்றி செல்லும் வரம் வேண்டி இதோ இங்கு நாம் வந்திருக்கின்றோம். ஒரு முறை காட்டிலே விலங்குகளின் குட்டிகளுக்கெல்லாம் அழகு போட்டி நடைபெற்றது. ஒவ்வொரு விலங்கும் தனது குட்டிகளை தூக்கிக் கொண்டு அந்த காட்டின் மைய பகுதிக்கு வந்தன. சிங்கம் தனது அழகான குட்டியை தூக்கி கொண்டு வந்தது. புலியும் தனது குட்டியை தூக்கி கொண்டு வந்தது. எல்லா விலங்குகளும் ஒவ்வொன்றாக தனது அழகான குட்டிகளை தூக்கி கொண்டு வந்தன. நரி கூட தனது குட்டியை தூக்கி கொண்டு வந்தது. எல்லாம் வரிசையிலே வந்து நின்றுவிட்டு கடவுளுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தன. அப்பொழுது சற்று தாமதமாக ஒரு கருங்குரங்கு தனது சிறிய கருப்பான குட்டியை தூக்கி கொண்டு வந்தது. அதை பார்த்தவுடன் எல்லா விலங்குகளும் சிரிக்க ஆரம்பித்தன. இங்கே என்ன போட்டி நடக்குது? நீ எதுக்கு உன்னுடைய கருப்பான இந்த கருங்குரங்கு குட்டியை போய் தூக்கிட்டு வந்த? இங்கே என்ன அழகு போட்டி நடக்குதா, இல்லை அவலட்சண போட்டி நடக்குதா? அப்படி என்று அந்த குரங்கை பார்த்து எல்லா விலங்குகளும் ஏளனமாக கேள்வி கேட்டன. அப்பொழுது அந்த குரங்கு சொன்னது, இந்த காட்டில் இருக்கின்ற எல்லா விலங்குகளையும் அதனுடைய குட்டிகளையும் பார்த்துவிட்டு என்னுடைய குட்டியை பார்க்கின்ற பொழுது எல்லா குட்டிகளை விட எனது குட்டி தான் அழகாக இருப்பதாக எனக்கு தெரிகிறது. அதனால்தான் நான் இங்கே என்னுடைய குட்டியை தூக்கி கொண்டு வந்தேன் என்று கூறியதாம். எல்லா விலங்குகளும் சிரித்து முடித்து விட்ட பிறகு ஒவ்வொன்றும் தங்களது குட்டிகளின் அழகை பற்றியும் பெருமையாக பேசிக்கொள்ள ஆரம்பித்தன. அங்கே போட்டியும் சலசலப்பும் சண்டையும் உருவாகியது. கடைசியாக கடவுள் வந்தார். ஒவ்வொரு விலங்கு குட்டிகளையும் உற்று பார்த்தார். கடைசி எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்தன. என்னுடைய குட்டியை தான் அழகான குட்டி என்று கடவுள் கூறுவார் என்று எதிர்பார்ப்போடு எல்லா விலங்குகளும் இருந்தன. கடைசியிலே கடவுள் எல்லா விலங்கு குட்டிகளையும் தனது கரங்களிலே ஏந்தி கொண்டு இங்கிருக்கின்ற எல்லா விலங்குகளின் குட்டிகளும் எனக்கு அழகுதான், எல்லா குட்டிகளும் என்னுடைய படைப்பே என்று கூறினாராம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் படைப்பின் சிகரமாகிய மனிதனை அழகாக படைத்தார். அந்த படைப்பின் சிகரத்திலே அவர் நிறைவை கண்டார். மனிதனை படைத்து முடித்த பிறகுதான் படைப்பு முழுவதும் நிறைவு பெற்றதாக அவர் கருதி ஓய்வெடுக்க சென்றதாக தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம். இந்த மனிதனின் மேல் கடவுள் அதிகம் அன்பு வைத்திருக்கிறார். எனவேதான் மனிதன் கடவுளை விட்டு பிரிந்து சென்றாலும், அவரை மறந்து சென்றாலும், அவருக்கு எதிராக அவன் பாவம் செய்து வந்தாலும் கடவுள் தமது அன்பை அவர் மாற்றிக்கொள்வதே இல்லை. மனிதனை அவர் புறக்கணிப்பதே இல்லை. இதைத்தான் மீட்பின் வரலாறு விவிலியத்தின் முழுவதும் நம்மால் காண முடிகின்றது. ஆதியிலே ஆதி பெற்றோர் பாவம் செய்து கடவுளுடைய அன்பை புறக்கணித்த பொழுது இறைவன் அவர்களை தமது பிரசன்னத்திலிருந்து அவர்களை விலக்கி வைத்தாலும் முற்றிலுமாக அவர் அவர்களை வெறுக்கவில்லை. தொடர்ந்து அவர்களை அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார் என்பது விவிலியத்திலே வருகின்ற அரசர்கள், இறைவாக்கினர்கள் ஒவ்வொரு முறையும் மக்களை திருத்தி கடவுளுடைய வார்த்தை எடுத்து கூறி இறைவனம் அழைத்து வருகின்ற நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. புதிய ஏற்பாட்டிலே தமது ஒரே மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே கடவுள் இந்த உலகிற்கு கையளிக்கின்றார். ஏசாயா நூலிலே 49வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையிலே நாம் வாசிப்போம், உன் பெயரை என் கையில் நான் பொறித்து வைத்துள்ளேன் என்று கடவுள் இறைவாக்கினின் வழியாக நமக்கு கூறுகின்றார். எவ்வளவு தூரம் அவர் நம்மை அன்பு செய்கின்றார் என்றால், எப்பொழுதும் நாம் ஒவ்வொருவருடைய பெயரையும் தமது உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கின்ற இறைவன்
நம்மை மீட்பதற்காக தமது மகனையே அவர் இழக்க முன் வருகின்றார். இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டதைப் போல ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு பரிந்துரையாளராக, பாதுகாவலராக, இந்த உலகத்தின் தாயாக அன்னை மரியாவை இந்த நற்செய்தியிலே அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தாயும் தமது பிள்ளைகள் எல்லோரும் இறைவனுடைய அன்பிலே, இரக்கத்திலே வாழ வேண்டும், இறைவனிடம் வந்து சேர வேண்டும் என்பதையே விரும்புகின்றார்கள். 1858ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரிலே பெர்னதத் என்ற சிறுமிக்கு 18 முறை காட்சி கொடுத்த அன்னை ஒவ்வொரு முறையும் கரங்களிலே ஜெபமாலை ஏந்தி ஜெபிக்க பணிக்கின்றார். பாவிகளுக்காக மன்றாடு, ஜெபம் தபம் ஒருத்தல் முயற்சிகள் செய். இந்த உலகில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் இறைவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் ஆசிரியரையும் பெற வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று அன்னை லூர்து நகரிலே காட்சி கொடுத்து அங்கே அற்புதங்களையும் புதுமைகளையும் இன்று வரை செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். இதோ இந்த தாய் தமது பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கூறுகின்ற செய்தி ஒன்றுதான். அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் கடைபிடியுங்கள், அவருடைய அன்பு சீடராக வாழுங்கள், என்னை போல இறுதி வரை எப்பொழுதும் இயேசுவை பின்பற்றி தொடர்ந்து நடங்கள் என்று நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வழியிலே நடப்பது, அவர் சொல்வதையெல்லாம் செய்வது என்பது நமது அன்பிலும், உறவிலும், மன்னிப்பிலும், சமாதானத்திலும், சகோதரத்துவத்திலும் வெளிப்பட வேண்டும். இப்படி இயேசுவின் மதிப்பீடுகளை கடைபிடிக்கின்ற பொழுது உண்மையாகவே தூய லூர்து அன்னையினுடைய பிள்ளைகளாக, இயேசுவின் சீடராக, இறைவனுடைய அன்பு மக்களாக என்றும் வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாயேற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாயேற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதன் கலந்திடும் பலியினை. தெய்வ நிலையாய் மாற்றிடுமே, தெய்வ நிலையாய் மாற்றிடுமே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயேற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய்.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உமது திருமகனின் அன்னையை வணக்கத்துடன் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எங்கள் மீது உமது அருளை பொழிந்து எங்களை என்று உமக்கு காணிக்கை ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் இழைத்ததால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே எமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 மூகுல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம்,
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவருடனே கூர்ந்தள்ளும். தந்தையே இறைவா, இதோ வில்லியனூர் மாதாவின் திருத்தலத்திலே அதிகாலை வேளையிலே இந்த முதல் சனிக்கிழமையிலே உமது திருப்பலி பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இரக்கத்துடன் கண்ணோக்கி அவருடைய குறைகள் எல்லாம் அன்னையின் வழியாக தீர்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த திருப்பலியை தொலைக்காட்சியிலே கண்டு அன்னையை பார்த்து ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளின் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அன்னையின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தேறலும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணைத்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள நம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீர். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்தினத்தை வாழ்வளிப்பதா. ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். புனித கன்னிமரியாளின் வணக்க நாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.